வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவம். குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படும் திமுக அரசை கண்டித்து பெண்கள் அதிமுகவினர் என 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டம். காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரியில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பஞ்சவாடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜைகள். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். இனி விரிவான நிகழ்வுகள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படும் திமுக அரசை கண்டித்து பெண்கள் அதிமுகவினர் என 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படும் தமிழக விடியா மாடல் ஆட்சி செய்யும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் எவ்வித அரசியல் இடையூறும் இன்றி நீதி வழங்கிட சிபிஐ விசாரணை வேண்டியும் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அண்ணாசிலை அருகில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்தும் மாணவி பாலியல் சம்பவத்திற்கு நீதி கோரியும் மொபைலில் பேசி யார் அந்த சார் என கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்கழிந்து வருவதாகவும் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாத அரசின் நிலையால் மக்கள் பயம் கலந்த பீதியுடன் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பில்லாத சூழ்நிலை நிலவி வருவதால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிய இந்த அரசு ஒரு நிமிடம் கூட ஆட்சியில் நீடிப்பதற்கு தகுதியற்ற அரசு என்றும், எனவே இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாத ஆசிர்வாதிகளுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றார். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் SC/ST மக்களுக்கு பொங்கல் மற்றும் தீபாவளிக்கு இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணமாக வழங்கிட வேண்டும் என்றும், மாணவர்களுக்கான கல்வி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், சிறப்பு கூறு திட்ட நிதியை முறையாக செலவிட வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்கத்தின் அலுவலகத்தை பூட்டு போட்டு 200க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பாளர் தலைகாரி தமிழ்மாறன், நந்தன் ஆதவன், வாகை அரசு செழியன், தமிழ்வாணன் ஜெயக்குமார், ஈழ வளவன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் பாக்கியலட்சுமி அணி முருகமதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிறுத்தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் திருக்காஞ்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காசி விசாலாட்சி சமய ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமிகள் ஆலயத்தில் சிறுத்தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் சிவசிந்தனையில் நடைப்பயணமானது அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை அருள்மிகு வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு திருக்காஞ்சி காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சிறப்பு வழிபாடுகளுடன் வந்தடைந்தது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட சிவபக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கினார். மேலும் சிறுத்தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை நடைப்பயண நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகத்தினர் மற்றும் அறங்காவலர் குழு சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிறுத்தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. கரியமாணிக்கம் கோதண்டபாணி இந்திராணி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பாக திருமதி மரகத மூர்த்தி அவர்கள் எழுதிய இலக்கியச்சாரல் மற்றும் மகள் அதிகாரம் என்னும் 2 நூல்கள் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்புரையாற்றினார். மேனாள் இயக்குனர், புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனர் தலைமை உரையாற்றினார். இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரியில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாடாளுமன்றத்தில் சட்டம் அமைதி அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் புதுச்சேரியில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில தலைவர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணைத் தலைவர் பாத்திமராஜ் முன்னிலை வகித்தார். பொதுச் செயலாளர்கள் அலங்காரவேலு, வீரம்மாள், தெய்வநாயகம், புருஷோத்தமன், பாலமுருகன், முருகன், யாகவேல், பொருளாளர் ராமமூர்த்தி, செயலாளர்கள் முத்துக்குமார், தமிழரசன், பழனி, பாண்டியன் உள்ளிட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சச்சிதானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பத்திரிகையாளர்களுக்கு அனைத்து சலுகைகளையும் கிடைக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் தமிழ்செல்வனிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை உள்ளூர் மண்ணில் மைந்தன் பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டை அனைத்து சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறையில் இயக்குனர் தமிழ்செல்வமிடம் மனு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநரிடம் மற்றும் செயலர் செய்தி மற்றும் விளம்பரத்துறை மாவட்ட ஆட்சியர், புதுச்சேரி முதல்வர் இவர்களிடமும் மனு அளிக்கப்பட்டது. எழுச்சி பத்திரிகையாளர் சங்க கோரிக்கையை ஏற்று மனு அளித்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக நன்றி தெரிவித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் நேரு எம்எல்ஏ மனு அளிக்கும் பொழுது புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர் சங்க கௌரவ தலைவர் மதி மகாராஜா, முப்படை தளபதி பத்திரிகை தலைவர் சுகந்தன், சாய் மீடியா பொருளாளர் ஆறுமுகம், செயலர் சத்யா, துணைத் தலைவர் சரவடி சுரேஷ், துணை பொருளாளர் கமல், முனியன் மற்றும் செல்வகுமார் மேலும் என பல பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டு தனது கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு நேரு எம்எல்ஏ தலைமையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் தமிழ்செல்வனிடம் மனு அளித்தனர். விரைவில் கோரிக்கையை நிறைவேற்றி தருவோம் எனவும் அவர் உறுதியளித்தார். இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மாழ்வாரின் 11ஆம் ஆண்டு புகழ் வணக்க விழா தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் நடைபெற்றது. இயற்கை வேளாண் பேரறிஞர் ஐயா நம்மாழ்வார் அவர்களின் 11ஆம் ஆண்டு புகழ் வணக்க நிகழ்வு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் நடைபெற்றது. இந்தியாவில் உணவு பஞ்சத்தை போக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட பசுமை புரட்சியின் பெயரால் ஏற்பட்ட விளைவுகளை தன்னுடைய எழுத்து மற்றும் பேச்சு மூலமாக வாழ்நாள் முழுவதும் எடுத்துரைத்தார். பல கிராமங்களுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டு இயற்கை விவசாயத்தின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். இளமையின் உந்துதலில் விவசாயத்திற்காக தொடங்கிய நம்மாழ்வாரின் நெடும் பயணம் அவரது இறுதி மூச்சு வரை நீடித்து நிலைத்தே விட்டது. இன்றைக்கு ஏராளமான படித்த இளைஞர்கள் இயற்கை வேளாண்மை பக்கம் திருப்பியதற்கு நம்மாழ்வாரின் 30 ஆண்டு கால பயணம் இருக்கிறது என்றால் மிகையல்ல என்றும், இப்படி வாழ்நாள் முழுவதும் தான் நம்பிய இயற்கை விவசாய முறை ஊக்குவிக்க போராடிய நம்மாழ்வார் கடைசி வரை தனது கொள்கையில் உறுதியாக இருந்தவர். இவ்விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று நம்மாழ்வார் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஹனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ளது 36 அடி ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில். இங்கு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு 36 அடி விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமிக்கு 2000 லிட்டர் பால் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட மங்கள திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீராம மூர்த்திக்கு புன்காவசனம், விசேஷ மூலமந்திரம், யாகம் உள்ளிட்டவை நடந்தது. அதைத் தொடர்ந்து 106 திவ்ய தரிசன நிலங்களுக்கு யாத்திரையாக சென்று ராமர் பாதத்திற்கு பூஜை செய்யப்பட்ட ராமர் பாதத்திற்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை செங்குந்தர் கல்வி நல சங்கம் சார்பில் 42ஆம் ஆண்டு மாணவர் ஊக்க பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை செங்குந்தர் கல்வி நல சங்கம் சார்பில் 42ஆம் ஆண்டு செங்குந்தர் மாணவ ஊக்க பரிசளிப்பு விழா மற்றும் 80 அகவை முத்து விழா கண்ட தம்பதி அவர்களை கௌரவிக்கும் விழா மற்றும் செங்குந்தர் மாளிகை எழுப்புவதற்கு பெருநிதி வழங்கிய செங்குந்த வள்ளல் பெருமக்களுக்கு பாராட்டு மற்றும் விருது வழங்கும் விழா டிவி நகரில் உள்ள சாய்பாபா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு முன்னாள் சபாநாயகரும் புதுச்சேரி செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் தலைவருமான சிவக்கொழுந்து அவர்கள் தலைமை தாங்க செங்குந்தர் கல்வி நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜாக்கண்ணு வரவேற்புரையாற்றினார். புதுவை செங்குந்தர் கல்வி நல சங்கத்தின் தலைவர் VP ராமலிங்கம் MLA முன்னிலை வகித்தார்.
தொடர்ந்து ஊக்க பரிசும் சிறப்புரையும் நடைபெற்றது. இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற பணி நிறைவு பெற்ற நீதி அரசர் ஜெகதீசன், கல்வி வளர் உமாபதி, பெண்ணாடம் ராஜவேலு, சேலம் மாவட்ட செங்குந்த மகாஜன சங்க தலைவர் சடையப்பன், திட்டக்குழு நாவலர் நெடுஞ்செழியன், கல்வி குழுமத்தைச் சேர்ந்த ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நல்லாசிரியர் விருது பெற்றவர்களுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. மேலும் ஜல் சக்தி திட்டத்தில் தேசிய விருதை இந்திய குடியரசுத் தலைவர் புதுச்சேரி அரசுக்கு வழங்கியதை பெற்று வந்த செல்வராசுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. தொடர்ந்து 80 முத்து விழா கண்ட தம்பதியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் உள்ளிட்ட செங்குந்தர் கல்வி நல சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். யோகாஞ்சலி நாட்டியாலயம் சார்பாக நாட்டிய நாடகம் புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. யோக மகரிஷி டாக்டர் சுவாமி கீதானந்த கிரிகுரு மகராஜ் அவர்களின் 31ஆம் ஆண்டு மகா சமாதி மற்றும் 117ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் யோகாஞ்சலி நாட்டியாலயம் சார்பாக ஜெயஸ்ரீ அனுமான் நாட்டிய நாடகம் நடைபெற்றது. யோகாஞ்சலி நாட்டியாலய இயக்குனர் மீனாட்சி தேவி பவனானி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். தலைவர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவானி தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் தேவசேனா பவானி முன்னிலை வகித்தார். பொது மேலாளர் சண்முகம் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக பாரதியார் பல்கலைக்கூட ஓய்வு பெற்ற இசைத்துறை தலைவர் சாந்தி பாபு, தலைவாசல் கலைக்குழு நிறுவனர் செல்லப்ப ஜெகசண்முகம், புதுச்சேரி கலக்கல் காங்கேயன், அகில உலக கும்ஸ் யோகா நிறுவனர் குமரன் மற்றும் குருகுல ஆசிரமம் நிறுவனர் ஞானதேவ் கிரி, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ஆனந்த கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பரதநாட்டிய மாணவிகளை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார். முன்னதாக மாணவ மாணவிகளின் நாட்டிய நாடகமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலைத்துறையில் சிறந்து விளங்கிய வல்லுநர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.